السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. கிதாப் அந்நஹுல் வாலிஹ் என்ற கிதாபில் இரண்டாம் நிலை பாடமான இதில் முதல் பாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கிட்டத்தட்ட 6 பாடங்கள் முடித்து 7ஆம் பாடத்தை இன்று துவங்கி இருக்கிறோம். இந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்காகவும் எவ்வித தொய்வின்றி இவை தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள், நன்மையும் ஒன்று சேருவோம். இந்த ரக்கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக உங்களால் முடிந்த உதவியை செய்வதற்காக இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. QR ஸ்கேன் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 6 பாடங்கள் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைய புதிய பாடமான பாபு ஃபஸாயிஸில் ஃபிஅலி சுலாசி. சுலாசியான ஃபேல் 3 எழுத்து அசல் இருக்குல்ல, அந்த சுலாசி இருக்குல்ல, சுலாசியான ஃபேலுடைய சில குறிப்பான விஷயங்கள். ஃபசாயிஸ்னா அதுக்கு என்று இருக்கின்ற சில குறிப்பிட்ட விஷயங்களை தான் இங்க படிக்க போறோம். இப்போ ஃபேலே சுலாசி முன்னாடியே படிச்சிருக்கோம். ஃபேல் சுலாசி இருக்கு, ஒரு பா இருக்கு. சுலாசினா 3 எழுத்தை சார்ந்த ஃபேல், 3 எழுத்து இருக்கும். அந்த ஃபேல் சுலாசிக்கு உரிய சில குறிப்பிட்ட விஷயங்கள், அதற்கென்று உரிய சில தனித்துவங்கள், அதுதான் என்ன செய்ய போறோம் இங்க நாம பார்க்க போறோம். இந்த பாடத்துல முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். நம்ம பழைய பாடங்கள்ல நம்ம பார்த்ததுதான். முன்னாடி இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆஹ் இல்லத்தான எழுத்துக்கள் 3 எழுத்தை என்ன செய்வாங்க, இல்லத்தான எழுத்துக்கள். ஒண்ணு வாவ், ஒண்ணு அலிஃப், அடுத்தது யா. இந்த மூணுத்துக்கு என்ன செய்வாங்க, வாவ் அலிஃப் யா, இது மூணுமே இல்லத்துடைய எழுத்துன்னு. இந்த எழுத்து வாவ் அலிஃப் யாவும் ஏதாச்சும் ஒரு ஃபேர்ல வந்துச்சுன்னா, இது முன்னாடி போன பாடங்கள்ல படிச்சிருப்போம். ஒரு நினைவூட்டலுக்கு தான் இங்க சொல்றோம். இது வந்து 2ஆம் நிலை, முதல் நிலை நகல்வாணி இதெல்லாம் விளக்கியிருப்பார்கள். அப்ப வாவ் அலிஃப் யா இது மூணும் ஒரு ஃபேனில் வந்தா அது என்னது, நான் அதுவும் இல்லத்தான ஃபேல்கள். அப்ப அந்த வாவ் அலிஃப் யா எங்க வருதுன்னு பார்க்கணும். கால்களிமால வருதா, இல்ல ஐன் களிமா 2வது எழுத்தா வருதா, இல்ல லாம் களிமா 3வது எழுத்தா வருதான்னு. அப்ப எங்க வருதோ அதை கவனிச்சு ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த உதாரணத்துல பாருங்க, ஆஃப் லாது யா கடைசியில வந்திருக்கு. இங்க என்ன வந்திருக்கு, கடைசியில வந்திருக்கு. இங்க உண்மையிலே கலாம் தான் படிப்போம். இங்க யா எழுதுனாலும் இங்க அலிஃப் தான் இருக்குது. எழுதும் போது யா எழுதுவாங்க, படிக்கும் போது என்ன செய்வாங்க, அலிஃப் படிப்பாங்க. அப்ப இங்க அலிஃப் இருக்குது. இங்க என்ன இருக்குது, அலிஃப் இருக்குது. இப்ப இதுல எங்க வந்திருக்கு, பா களிமா இது, ஐன் களிமா இது, இது லாங் களிமா. இப்ப லாங் களிமா கடைசியில வந்திருக்கு. இது ஒரு வகை, சரியா. இன்னொன்னு வகை பாருங்க, நடுவுல வரும். என்ன வரும், இந்த வாவ் அலிஃபியா நடுவுல வரும். இங்க சீன் அலிஃப் ரா 3 எழுத்து இருக்கா. அப்ப நடுவுல அலிஃப் வந்திருக்கு. அப்போ ஒண்ணு கடைசியில வரும், இல்லாட்டி ஐன் களிமாவில நடுவுல வரும். ஒன்னொன்னு ஆரம்பத்திலேயே வரும். என்ன செய்யும், ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு உதாரணம் கேட்டீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. ஆரம்பத்திலே வா வந்திருக்கா. இப்ப வாவ் அலிஃபியா என்ன செய்யும், ஆரம்பத்திலேயே வரக்கூடியதாக இருக்கும். அப்ப 3 வகை. ஒண்ணு கடைசியில் அலிஃப் வரும், இல்லாட்டி அலிஃப் வாவியா வரும். இது ஒரு உதாரணம் தான். இப்ப கடைசியில அலிஃப் வாவியா வரும், இல்லாட்டி நடுவுல அலிஃப் வாவியா வரும், இல்லாட்டி ஸ்டார்டிங்ல வாவ் ஹம்சா இது வாவ் யா வரும். அப்ப வாவு யாவும் வரும், சரியா. அலிஃப் வராது, வாவு யா ஆரம்பத்துல வரும். அப்ப இந்த இந்த மாதிரி 3 எழுத்துல வருதுல்ல, 3 இடம். சா கலிமா வரும், ஐங்கலிமானே வரும், லாங்கலிமானே வரும்ல. அப்ப எங்க வருதோ அதை கவனிச்சு ஒவ்வொரு பேர். இந்த கடைசியில வந்துச்சுன்னோம்ல, கடைசியா வாவ் அலிஃபியா வந்துச்சுன்னா, லாங்கலிமான வந்துச்சுன்னா அதுக்கு நாக்கீஸ்ன்னு பேர். அதுக்கு பேர் என்னது, அந்த ஃபேலுக்கு பேர் நாக்கீஸ். நடுவுல வந்துச்சுன்னா அந்த ஃபேலுக்கு பேர் அஜ்வஃப். நடுவுல அலிஃபாவியா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அஜ்வஃப். ஸ்டார்டிங்லயே வந்துச்சுன்னா அலிஃபாவியா ஸ்டார்டிங்லயே அந்த வாவ் யா மட்டும் ஸ்டார்டிங்லயே வந்துச்சுன்னா அதுக்கு பேரு மிசால். ஓகேவா. இன்னொன்னு இருக்குது, ஷத்து செய்யப்பட்டு வரக்கூடியது. காக்கலிமா ஐன்கலிமா லாங்கலிமா என்ன வரும், ஐன்கலிமா லாங்கலிமாவும் ஷத்து செய்யப்பட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி மத்த ஷக்க அஃப ஹஃபன் என்ன செய்யப்பட்டிருக்கும், ஷத்து செய்யப்பட்டிருக்கும்.
இந்த மாதிரி ஷத்து செய்யப்பட்டிருந்தா அதுக்கு பேரு முலாஃப். ஃபேலே முலாஃப். தல்ஈஃப் நம்ம பல தடவை அந்த வார்த்தை வந்துச்சுன்னா இரட்டிப்பாக்கப்பட்டதுன்னு. இரட்டிப்பாக்கப்பட்ட ஃபேலனா. அப்ப ஃபேலே முலாஃப் ஷத்து வந்துச்சுன்னா அது என்னது? ஃபேலே முலாஃப். கடைசியில வந்துச்சுன்னா அது பேரு நாக்கிஸ். நடுவுல வந்துச்சுன்னா அது அஜ்வஃப். ஸ்டார்டிங்ல அலிஃபாவியா வந்துச்சுன்னா அது மிசால். அப்ப இங்க நம்ம படிக்க போற பாடம் என்ன என்றால் என்னன்னு கேட்டோம்னா, இங்க மாதிரி வருதுல்ல கடைசியில வரக்கூடிய அலிஃப். அப்ப இங்க அலிஃப் நம்ம மாநில அலிஃப் படிச்சா உண்மையிலேயே அங்க அலிஃப் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதோடைய அசல் எழுத்து ஆஹ் யா தான். அதோடைய அசல் எழுத்து என்னதான்? யா தான். அதை நம்ம முலாரி சொல்லும் போது கண்டுபிடிக்கலாம், கீழே பாடத்திலே சொல்லுவாங்க. அப்ப நம்ம மாநில அலிஃப் வச்சு படிச்சாலும் அதோடைய அசல் எழுத்து என்னதான்? யா தான். அதனாலதான் எழுதும் போது என்ன செய்யறோம்? யா எழுதுறோம். மொழியும் பொழுது அலிஃப் எழுதுறோம். ஏன் ஏன் யான்னு எழுதிட்டு அலிஃபா படிக்கிறோம்னா ஈஸிக்காக. இதுக்கு முன்னாடி சத்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் இலகுவா இருக்கிறதுக்கு அலிஃபா படிக்கிறோம். அப்ப அலிஃபா படிச்சாலும் அதோட அசல் யான்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? முலாரியை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்ப யா. அப்ப முலாரியே என்னது? யா வச்சு நம்ம கடைசி எழுத்து யான்றது கண்டுபிடிச்சிடலாம். இங்க அதே போலதான். இங்க தான் வந்திருக்கு அலிஃப். இதோட அசல் எழுத்து என்னன்னு பார்க்கும் பொழுது வாவ் தான். அது எதுல கண்டுபிடிப்போம்? இதுல வரும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னது? முலாரியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்களா? வாவ் வந்துருச்சு. அப்போ வாவ் இதுல வச்சு என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாடத்துல என்ன சொல்ல போறாங்கன்னா, எப்பவுமே அசல் எழுத்து வாவா இருந்துச்சுன்னா கடைசியா வரக்கூடிய நாக்கிஸான ஃபேல், நாக்கிஸான நம்ம சொல்லிட்டோம். லாம் கிளிமா கடைசியில வாவ் அலிஃபியாவும். கடைசியில வாவ் அலிஃபியா வந்துச்சுனாவே அதுல அந்த அசல் வாவ் அலிஃபியா மூணுமே வரலாம்ல. அதுல வாவ் வந்துச்சுன்னா அது என்ன வந்துச்சுன்னா வாவ் வந்துச்சுன்னா அது பாபு நசர என்சூருடைய பாபுல தான் வரும். பாபு நசர என்சூர் பாபுல தான் வரும். சரியா? அப்ப இங்க தான்றது என்ன வந்திருக்கு? வாவ் வந்திருக்கு. அதனால இது எந்த பாபுல தான் வரும்? நசர என்சூர்ல தான் வரும். அது வாவ் தான்றது அசல் எப்படி கண்டுபிடிச்சோம்? முலாரி வச்சு கண்டுபிடிச்சோம். அப்ப நாக்கிசான ஃபேல் கடைசியில வாவ் வந்துச்சுன்னா நசர என்சூர் பாபுல தான் வரும். அதே போல கலா எக்குலி இருக்குல்ல. கலா எக்குலி என்பது கடைசியில யா வந்திருக்கு. அது எப்படி கண்டுபிடிச்சோம்? முன்னாடியில யா தான் வச்சு யூஸ் பண்றோம். அதனால அதை வச்சு. அப்ப ஃபேல நாக்கிஸ்ல கடைசி எழுத்து வாவலிஃபியா இருந்துச்சுன்னா அது ஃபேல நாக்கிஸ். அது யா வந்துச்சுன்னா அது எப்பவுமே லரப எழுதிருக்கும். பாபு லரப எழுதிருக்கும். முலாரில எப்பவுமே இதை கல்லான்னு தான் படிப்போம். முலாரில எப்பவுமே எக்குலீன்னு தான் வரும். எம்லி எக்குலி இப்படின்னு என்னதான் செய்யும்? கசர் தான் வரும். இங்க எப்படி நசர இன்சுரு எது எது நூன் எப்பவுமே நம்ம தான் வரும். வாவா இருந்துச்சுன்னா நம்ம தான் வரும். யாவா இருந்துச்சுன்னா கசரு தான். அப்ப இதுல அரபு எதிரி கூட வரும். இது நசர இன்சுருல தான் வரும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இது ஒரு வகை. நாக்கிசான ஃபேல இப்படிதான் வரும்ன்றத காட்டிட்டாங்க. இப்ப அடுத்து அஜ்வஃபான ஃபேல் பார்க்க போறோம். என்னது? அஜ்வஃபான ஃபேல் அப்படின்னா என்ன சொன்னோம்? நடுவுல அலிஃபாவியா வரும். அப்படி வரக்கூடிய ஃபேல். சரியா? அப்படி வரக்கூடிய ஃபேல்கள் அதோடைய அசல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், முலாரி வச்சு. இங்க பாருங்க, யாவா மாறிடுச்சா? சாரன்றது இருந்துச்சு. ஆனா முலாரிக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு? சீரோன்னு ஆயிடுச்சு. அப்ப சையரன் தான் அசல். இங்க என்ன இருக்கும்? சையரன்னு இருக்கும். லேசுக்காக அதை சாரன் மாத்திட்டாங்க. சையர சொல்ல கஷ்டம்ன்ற சாரன் மாத்திட்டாங்க. அப்ப அசல் எப்படி கண்டுபிடிக்கிற? அலிஃபா இருந்தாலும் அதோடைய முலாரி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அலிஃபா இடத்துல யா வந்திருக்கு. அப்ப சையர யா தான் அசல். அப்ப அஜ்வஃபான நடுவுல யா வந்துச்சுன்னா இங்கே பாக எபியும் இங்க யா வந்துச்சு. அப்ப நடுவுல யா வந்துச்சுன்னா அது எப்பவுமே லரபு எதிரிபோட பாபுல தான் வரும். அது எப்பவுமே என்ன செய்யும்? இதே மாதிரிதான். இங்க யா வந்தா எப்படி பாபு லரபு எதிரிபோல வருமோ அதே போல இங்கேயும் யா வந்தா லரபு எதிரிபோடைய பாபுல தான் வரும். சரியா? இப்ப அடுத்து வாவு வந்தா அஜோஃப். நடு எழுத்து வாவு வந்துச்சுன்னா அது அஜோஃப். அதுல வாவு வந்துருந்துச்சுன்னா நசர என்சுரு பாபுல வரும். எப்படி இதுல நாக்கிஸ்ல கடைசியில வாவு வந்தா நசரன் சுருபாபு. அதே போல அஜ்வஃபோட ஃபேன்லயும் நடுவுல வாவு வந்தா நசரன்ஸோடைய பாபு தான். அது எப்பவுமே இப்படிதான் வரும். பிரச்சனையே இல்லை. இப்ப யா வந்தால் அரபு எழுதிரிபோ, இதுலயும் யா வந்தால் அரபு எழுதிரிபோ. இதுல வாவு வந்தா நசரன்சரு, வாவு வந்தா நசரன்சரு தான். அப்ப லம்பு தான் வரும் எப்பவுமே. இதுக்கு எப்பவுமே கசர் வச்சுதான் என்ன வரும்? மாமுலாரியை அமைக்கணும். சரியா? அப்ப இது பார்த்தாச்சா? பா- அடுத்து பாருங்க.
வஅத இந்த மத்த எமுத்து, மத்த எமுத்து இதுல பாத்தீங்கன்னா சத்து பத்தம் உள்ள ஆஃப் நம்ம முன்னாடியே சொன்னோம். இதுல எப்படி வரும் அப்படின்றத பார்க்க போறோம். மத்த எமுத்து ஷக்க எசுக்குல இருக்குல்ல, இதெல்லாம் அதே போல இங்க பிரிச்சு காட்டிருக்காங்க பாருங்க. அஃபை ஐஃபு ஹஃப எஃபிஃபையும் என்ன செஞ்சிருக்காங்க, பிரிச்சு காட்டியிருக்காங்க. இது ரெண்டும் என்னது முத்தாத்தி. அஃபை ஐஃபுனா லாசிம், நமக்கு தெரியும். முத்தாத்தி லாசிம், முத்தாத்தினா மற்றதின் பக்கம் செயல் கடக்கும். இது வந்து மற்றதின் பக்கம் செயல் கடக்காது. நம்ம சொன்னோம்ல, முத்தாத்தியா யூஸ் பண்ணக்கூடிய ஃபேல்கள், இந்த சத்து வச்சு வரக்கூடிய ஃபேல்கள், ஆஃபான ஃபேல்கள் முத்தாத்தியா இருந்துச்சுன்னா என்னதான் வரும், நசரைன்ஸ் பாப்ல தான் வரும். அதே லாசிமான ஃபேலா இருந்துச்சுன்னா, அதாவது மற்றதின் பக்கம் செயல் கடக்காத லாசிமான ஃபேலா இருந்துச்சுன்னா அந்த அரபை எழுதிக்கக்கூடிய பாப்ல வரும். அவ்வளவுதான். அப்ப முத்தாத்தி மற்றதின் பக்கம் கடக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா இந்த இந்த இதுல வரும். கடக்காம லாசிமா இருந்துச்சுன்னா, மற்றதின் பக்கம் செயல் கடக்காத லாசிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேனா இருந்துச்சுன்னா என்ன இதுல வரும், அரபை எழுதிக்கக்கூடிய பாப்ல வரும். அப்புறம் வாங்க இது கடைசி. இது என்னது, இது ஸ்டார்டிங்ல என்ன வருது, வாவோ யாவோ வந்துச்சுன்னா அது என்னது, மிசாலுன்னு நம்ம படிச்சோம்ல, அந்த மிசாலான ஃபேல் தான் இது. இந்த மிசாலான ஃபேலுடைய சட்டங்கள் தான் இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த மாதிரி ஃபேல்கள் வரும் பெரும்பாலும் லரப எழுதுறி போலதான் வரும். மிசால் வந்து வாவ் வச்சு ஆரம்பிச்சிச்சுன்னா, வாவா இருந்துச்சுன்னா வாவியா வரும். அதுல வாவ் வந்துச்சுன்னா பெரும்பாலும் லரப எழுதுறி போலதான் வரும். எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. ஆனா பெரும்பான்மையான ஃபேல்கள் வாவ் வந்துட்டாவே அதோடைய முகாரி எப்படிதான் வரும், எழுதிரிப்பு, அதாவது கசர் வச்சுதான் வரும். பாபு வரப்ப எழுதிரிப்பு இருக்குல்ல, அதன்படிதான் வரும். இப்ப மொத்தம் 4 பாடம் பார்க்க போறோம். 4 பாடத்தையும் இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாகவும் அதோடைய அர்த்தத்தோட நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள் படிப்போம். ம் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன டாபிக் சொன்னோம். பாலு ஹசாயிசில் ஃபேலி சுலாசி, 3 எழுத்தை சார்ந்த சுலாசியான ஃபேலின் சில குறிப்பான விஷயங்கள், சில தனித்துவமான விஷயங்கள் தான் படிக்க போறோம். அல் அம்சிலா உதாரணம். என்னது அல் அம்சிலா உதாரணம். கலாய கொலி தீர்ப்பு வழங்கினான், தீர்ப்பு வழங்குவான். மலா எம்லி கடந்தது, எம்லி கடக்கும். தஆ அழைத்தான், எதுரு அழைப்பான். தனா நெருங்கியது, எதுனு நெருங்கும். அப்ப சாரணா விரைந்தது, எசீரு சாரணா பயணித்தது சென்றது, எசீருனா பயணிக்கும் செல்லும். பாஅ விற்றான், எபிரு விற்பான். ஜார பாவம் செய்தான், எஜூரு பாவம் செய்வான். சாக சாக எசூகு, இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் வடிவமைத்தான். சாகனா வடிவமைத்தான், எசுகுனா வடிவமைப்பான். அப்புறம் மத்த நீட்டினான், எமுத்து நீட்டுவான். ஷக்க பிளந்தான், எசுக்கு பிளப்பான். அப்புறம் அஃப அது என்னது, பத்தினித்தனமாக சுத்தமானவனாக இருந்தான். எஃபு அப்படி பத்தினித்தனமாக இருப்பான், சுத்தமானவனாக இருப்பான். ஹஃப லேசானது, எஃபிஃபு லேசாக ஆகும். ஹஃபனா மென்மையாக மிருதுவானது, எஃபிஃபுனா மிருதுவாக ஆகும், லேசாக ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அடுத்து பாருங்க, வாக்குறுதி அளித்தான், இது வாக்குறுதி அளிப்பான். வஜத பெற்றுக்கொண்டான், எஜிது பெற்றுக்கொள்வான். வசஃப வர்ணித்தான், எசிஃபு வர்ணிப்பான். இப்ப மொத்தம் 4 பாடம். அந்த 4 பாடத்துடைய விளக்கத்தை நம்ம முன்னாடியே சுருக்கமா சொல்லியாச்சு. வாங்க பாடத்துக்குள்ள போய் படிப்போம். அல் பஹசு ஆய்வு. அல் பஹசு ஆய்வு. இப்போ ஒவ்வொன்றா மொத்தம் 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. 4 விஷயத்தை ஆய்வு செய்ய போறோம். அல் அஃஆலுல் மாலியத்து பி தாயிஃபத்தில் ஊலா, முதலாவது பகுதியை கொண்டுள்ள மாதியான ஃபேல்கள் ஆகிறது. இப்ப மொத்தம் 4 இருக்குல்ல, 1 1 2 3 4. இது 1, இங்க 1 போட்டிருக்கா, இது ஃபர்ஸ்ட் பகுதி. இது 2வது பகுதி தாயிஃபத், இது 2வது தாயிஃபத், இது 2வது கூட்டம். ஃபர்ஸ்ட் பகுதி, இது 2வது பகுதி. அதே போல இது என்னது 3வது பகுதி, அது 4வது பகுதி, இது 4வது பகுதி. ஃபர்ஸ்ட் பகுதி இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பகுதியை தான் இங்க கீழே சொல்றான். அப்ப தாயிஃபத்தில் ஊலா, முதலாவது பகுதியை கொண்டுள்ள மாதியான ஃபேல்கள் ஆகிறது, கடந்த காலத்தை குறிக்கும் அந்த ஃபேல்கள் ஆகிறது. நாக்கிசத்தும் அது என்னவா இருக்குது, நாக்கிசாவாக இருக்குது. நாக்கிசா சொல்லியிருக்கோம்,
என்ன செய்யணும்? கடைசி எழுத்து ஆஹ் வாவ் அலிஃபியா வந்துச்சுன்னா, இல்லத்தான எழுத்து வந்துச்சுன்னா நாக்கிசா. அதான் சொல்றாங்க நாக்கிசத்துன் மஃப்தூஹத்துல் ஹரிஃபி சானி. இரண்டாவது எழுத்துக்கு என்ன இருக்கு? ஃபதஹ் செய்யப்பட்டு நாக்கிசாவாக இருக்கிறது. சரியா? அப்புறம் என்ன சொல்ல வராங்க? அஸ்லு. அப்ப அசல் ஆகிறது அலிஃபிஹா. அதனுடைய அலிஃபின் அசல் ஆகிறது. நான் சொன்னோம்ல மேல, இங்க கலாம் தான் படிச்சோம். என்ன படிக்கணும்? கலாம் தான் படிக்கணும். அப்ப கடைசியில அலிஃப் யா எழுதுனாலும் அலிஃப் வச்சு தானே படிக்கிறோம். அந்த அலிஃபோடைய அசல் என்னது? யா தான். அப்ப அந்த அலிஃபோடைய அசல் ஆகிறது யாவாகும். அதான் கீழே சொல்றாங்க. என்னது? அசல். அந்த அசல் ஆகிறது. அசல் அலிஃபிஹா. அதனுடைய அலிஃபின் அந்த அலிஃபின் அசல் ஆகிறது யாவுன். யாவாக இருக்கிறது. அவ் அல்லது வாவுன். அது யாவா இருக்கும், இல்லாட்டி வாவா இருக்கும். நம்ம முடியும் பொழுது அலிஃப் சொன்னாலும் அதனுடைய அந்த ஃபேல்களுடைய அலிஃபின் அசல் என்னவா தான் இருக்கும்? யாவா இருக்கும் அல்லது வாவாக இருக்கும். அப்ப யுரஃபு அது என்ன செய்யப்படும்? அறியப்படும். ஹாதல் அசுலு இந்த அசல் எதுவென்று அறியப்படும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம முன்னாடி சொன்னா முதாரி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த அசல் அலிஃப் யாவோ வாவோ அசலா இருக்கும்னு சொன்னாங்கல்ல. யாவோ வாவோ அந்த அசல் என்ன செய்யப்படும்? அறியப்படும். மினல் முலாரி. முலாரியின் மூலமாகவோ, முலாரியின் மூலமாக அவ் அல்லது அல் மஸ்தரி மஸ்தரின் மூலமாக அறியப்படும். அப்ப முலாரியின் மூலமா இல்லாட்டி மஸ்தரின் பார்க்கலாம். மஸ்தரின் மூலமா அறிஞ்சு கொள்ளலாம். இங்க நான் முலாரி கொடுத்திருக்காங்க, முலாரி வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா மஸ்தரை வச்சு என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். ஃபல் யாஹு. எனவே யாவாகிறது ஃபி யக்லி. இக்லியிலே உள்ள யாவாகிறது. இந்த யா சொல்றோம். இந்த கடைசியில இதுல மசலன் உதாரணத்துக்கு உதாரணமா ஒண்ணு மட்டும் எடுத்து நம்ம காட்டுறாங்க. உதாரணமாக எக்லியிலே உள்ள அந்த யாவாகிறது ததுல்லு அறிவிக்கின்றது. அலா அண்ணல் அலிஃபா நிச்சயமாக அலிஃப் ஆகிறது. ஃபி கலா. கலாவுல உள்ள கடைசியில இருக்க அலிஃப் இருக்குல்ல, இங்க யா எழுதுனாலும் என்ன சொல்லணும்? கலான்னு தானே சொல்றோம். அப்ப அலிஃப் வச்சு தான் படிக்கிறோம். இப்போ கலாஃபிலே உள்ள அந்த அலிஃப் ஆகிறது அண்ணல் அலிஃபா ஃபி கலா. கலாவுல உள்ள அலிஃப் ஆகிறது அஸ்லுஹா யா உன். அதனுடைய அசல் என்பது யா. அதனுடைய அந்த அதனுடைய அசல் என்பது யாவாக இருக்கிறது. அந்த அலிஃபுடைய அசல் என்பது யாவாக இருக்கிறது என்பதின் மீது அறிவிக்கின்றது. அப்ப முலாரியான எக்லியில உள்ள அந்த யா என்ன அறிவிக்குது? நிச்சயமாக அலிஃப். கலாவில் உள்ள அந்த அலிஃப்ன்றது மாலிதான கலா. அந்த கலால உள்ள அந்த அலிஃப் அல் சுல்ஹா யா உன். அதனுடைய அசல் யா என்பதின் மீது அறிவிக்கின்றது. மை ஷாஹிது. இன்னும் அது சாட்சி பகர்கின்றது. இன்னும் நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த கர்ணி புள்ளி மாதின் பி முலாரிஹி. ஒவ்வொரு மாதியான ஃபேலையும் அதனுடைய முலாரியுடன் முலாரியை கொண்டு சேர்க்கும். கருணா சேர்க்கும் சமயத்தில் ஒவ்வொரு மாலியும் சாட்சி பகர்கின்றது. என்ன சாட்சி பகர்கின்றது? எடுத்து காட்டுகிறது. அன்னமா அஸ்லு அலிஃபிஹி யாவுன். எதனுடைய அலிஃபின் அசல் யாவாக இருக்கிறதோ, நம்ம மாலில அலிஃப் வச்சு படிக்கிறோம்ல, அந்த அலிஃபுடைய அசல் யாவுன் யாவாக இருக்கிறதோ அத்தகைய ஒன்றாகிறது. எகூனு ஆகும். மின் பாபி லரப. பாபி லரப எதிரிபுன்னு வரும். லரப எதிரிபு பாபின் இருந்து லரப எதிரிபு வகையிலிருந்து ஆகும் என்று நம்மளுக்கு என்ன செய்கிறது? சாட்சி பகர்கிறது. அப்போ ஒவ்வொரு மாலியையும் அதோட முதாரியுடன் சேர்க்கும் சமயத்தில் என்ன என்ன நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது? நிச்சயமாக எதனுடைய அலிஃபுடைய அசல் யாவா இருக்கோ அது என்னது? லரப எதிரிபு பாபுல வரும். நம்ம சொன்னாலும் முன்னாடியே கலா எக்லி. கலா எக்லி. அப்ப எல்ரிபு கசர் வச்சு படிக்கிற அந்த வகையெல்லாம் வரும். எக்லிலாம் வரும். அதே போல வமா அசுலு அலிஃபிஹி வாவுன். எதனுடைய அலிஃபின் அசல் வாவாக இருக்கின்றதோ, அப்ப எதனுடைய அலிஃபின் அசல் என்னவா இருக்குது? வாவா இருக்கோ. எகோனம் இன்பா அபி நசர இன்சுரு. அது எந்த பாபுல வரும்? நசர இன்சுரு. என்சுரு. அப்ப லம்ம வச்சு வரணும். என்சுரு. அதே போல என்ன செய்யணும்? அப்படின்னு வாவு லம்ம வச்சுதான் முலாரி யூஸ் பண்ணும். இப்ப வாவு நசர என்சுரு வகையில் இருந்து ஆகும் என்று நம்மளுக்கு எடுத்து காட்டுகிறது, சாட்சி பகர்கின்றது. வலோ அன்னக நிச்சயமாக நீ ஆகியிருந்தால் தத்தப்பஅத ஆய்வு செய்யக்கூடியவனாக ஆகியிருந்தால் அஃஆலன் கசீரத்தன் அதிகமான செயல்களை ஆய்வு செய்யக்கூடியவனாக ஆகியிருந்தால் மினன் நாகிசி மஃப்தூஹி சானி இரண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்ட நாக்கிஸில் இருந்து அதிகமான ஃபேல்களை, நாக்கிஸ்னா நான் சொல்லியிருக்கேன் கடைசி எழுத்து அலிஃபாவை வரக்கூடிய அந்த வகையிலிருந்து அதிகமான ஃபேல்களை நீ ஆய்வு செய்யக்கூடியவனாக ஆகியிருந்தால் நீ பார்த்திருப்பாய் தாலிக்க இந்த சட்டத்தை. இந்த பாபு அரபு எழுதி போல வரும். பாபு நசர இன்சுரு என்ற அந்த வரும்னால நீ பார்த்திருப்பாய் அந்த சட்டத்தை. என் மேல சொன்ன அந்த சட்டத்தை நீ பார்த்திருப்பாய். முத்தரிதன் பெரும்பாலும்
பரவலாக பயன்படுத்தப்படுவதாக அதை நீ பார்த்திருப்பாய். அப்ப முத்தரிதன்னா அதிகமாக பயன்படுத்தினா என்ன முத்தரிதுன்பாங்க. அப்ப நீ ஆய்வு செய்திருந்தான்னா பல ஃபேல்களை நீ ஆய்வு செய்திருந்தால் என்ன இந்த மாதிரி ஃபேல்கள் பார்த்திருந்தா எந்த ஃபேலும் என்னதான் வந்திருக்கும்ல ரைட் தாலிக்க. அதை நீ எப்படி பார்த்திருப்பாய்? முத்தரிதன் அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாக, இந்த சட்டத்தை நீ அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாக நீ அறிந்து கொள்வாய். அப்ப எல்லாமே இப்படிதான் வரும்ன்றத நீ பார்த்திருப்ப. அப்ப நம்ம வேற ஃபேன்களை பார்த்தோம்னா எல்லாமே அப்படிதான் இருக்குது. கடைசியில யா வச்சு முடியக்கூடிய ஃபேன் எல்லாமே இவங்க சொல்ற மாதிரி என்னதான் வருது, லரப எதிரிப்போ எக்குதி அப்படின்ற மாதிரிதான் வருது. அதே போல வாவ் வச்சு முடியக்கூடிய அந்த ஃபேன் இருந்துச்சுன்னா நசர இன்சுரன் தான் வருது. அதான் இவங்க சொல்றாங்க, நீ ஆய்வு செஞ்சிருந்தா உனக்கு என்ன செஞ்சு பார்த்திருப்பாய் தாலிக்க அந்த சட்டத்தை முத்தரிதன் பெரும்பாலும் பார்த்திருப்பாய், பெரும்பான்மையாக பார்த்திருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாங்க, ரெண்டாவது பகுதி பார்ப்போமா. தாயிஃபத்தி சானியா. அப்ப ரெண்டாவது பகுதினா நம்ம சொன்னோம்ல நடு எழுத்து அஜ்வஃப். ரெண்டாவது பகுதியை கொண்டு உள்ளதாகிறது அஃபாலுன் மாலியத்துன் ஜௌஃபா. ஜௌஃபாவான மாதியான செயல்கள் ஆகும். ஜௌஃபானா எதுக்கு சொன்னோம்? இங்க வாங்க, இதுதானே நடு எழுத்து வாவலிஃபியா வந்துச்சுன்னா என்ன சொன்னோம்? அதுதான் என்னது வாவலிஃபியா இங்க நடு எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் அஜ்வஃபான ஃபேலன் குறிப்பிடுறாங்க. சரியா? இப்ப வாங்க, அப்ப ரெண்டாவது பகுதி படிப்போமா. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. தாய்ஃபத்தி சானியா ரெண்டாவது பகுதியை கொண்டு அஃபாலுன் மாதியத்துன் மாதியான ஃபேல்களாக நீ இருக்கிறது. ஜௌஃபாவானா அந்த நடு எழுத்து அலிஃபாவை இருக்கக்கூடியது. மஃப்தூஹத்து சானி ரெண்டாவது ஃபதஹ் செய்யப்பட்டு இருக்கும். ரெண்டாவது என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கும். மாநில ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கும். அது வாவியா எப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம்? முன்னாடி போய் சொன்ன மாதிரிதான். அதோடைய முலாரியை வச்சு கண்டுபிடிப்போம். சரியா? அப்ப மஃப்துஹத்த சானி அப்ப ரெண்டாவது என்னதான் இருக்கும்? ஃபதஹ் செய்யப்பட்டதா தான் இருக்கும். ரெண்டாவது ஃபதஹ் செய்யப்பட்டு ஜௌஃபாவான மாதியான ஃபேல்களாக இருக்கும். அப்ப என்ன சொல்ல வராங்க? அப்ப அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஜௌஃபாவாக இருக்கும்ட்டாங்களா? அப்ப அடுத்து பாருங்க, அஸ்ல சார நிச்சயமாக, ஏனென்றால் நிச்சயமாக சாரவுடைய அசல் ஆகிறது சயர. என்ன இருக்கும்? சயரன்னு இருக்கும். இந்த யாவுக்கு என்ன இருக்கு? ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கு. அதான் இங்க சொன்னாங்க மஃப்தூஹத்து சானி ரெண்டாவது ஃபதஹ் செய்யப்பட்டதா பட்ட ஜௌஃபாவாக இருக்கும். அப்ப சயரன் தான் என்ன இருக்கும்? இருக்கும். ஆனா அது என்ன செய்யறோம்? ஈஸிக்காக சாரன் மாத்திக்கிறோம். நம்ம சாரவுடைய அசல் ஆகிறது என்ன? சார என்ற ஃபேலின் அசல் ஆகிறது சயரன் இருக்கணும். அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சாரன் மாத்திக்கிட்டோம். அப்ப இது என்னது? ஃபதஹ் செய்யப்பட்டது தானே. அதனாலதான் என்ன சொல்றாங்க? ஜௌஃபாவான மாதியான ஃபேல்கள் முஃப்தூஹத்து சானி ரெண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கும். மிஸ்லு தாலிக்க இதை போன்றது யுகாலு சொல்லப்படும். பக்கியத்தில் அஃபாலி மற்ற ஃபேல்களிலும் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். இப்ப இதே போன்றேதான் சொல்லப்படும். இப்ப மேல பாருங்களேன், இங்க என்ன வந்துச்சு? பான்னு வந்துச்சா? அந்த இடத்துல பயான்னு இருக்கும். என்ன இருக்கும்? பயான்னு இருக்கும். ஃபதஹ் செய்யப்பட்டுதான் இருக்கும். ஃபதஹ் செய்யப்பட்டு இருக்கும், அதை பான்னு மாத்திட்டாங்க. இங்க ஜவர வாவுக்கு ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கும். இங்க சவக வாவுக்கு ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கும். அதான் என்ன செஞ்சுட்டாங்க? அலிஃபா மாத்திட்டாங்க. அப்ப ஃபதஹ் செய்யப்பட்டுதான் இருக்கு ரெண்டாவது. புரியுதா? அதான் கீழே சொல்றாங்க. இப்ப அடுத்து கீழே போவோம். அப்ப மிஸ்ல தாலிக்க இதை போன்றுதான் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். பக்கியத்தில் அஃபாலி மற்ற அனைத்து மீதமுள்ள ஃபேல்களிலேயும் இப்படி சொல்லப்படும். அம்மல் தனி சிந்தித்தால் அலிஃப குல்லி அஜ்வஃப ஒவ்வொரு அஜ்வஃபான ஃபேலின் அலிஃபை நீ சிந்தித்தால் குணா இங்கு ஒவ்வொரு அஜ்வஃபான ஃபேலை அலிஃபை அதுல உள்ள அந்த அலிஃபை நீ சிந்தித்தால் அந்த அலிஃபை நீ பார்ப்பாய் முன்கலிபத்தன் அது என்னது? புரட்டப்பட்டதாக யாவின் அவு வாவின் வாவை தொட்டோ அல்லது யாவை தொட்டோ புரண்டதாக என்ன செய்வாய்? அதை நீ பார்ப்பாய். அப்ப நம்ம பார்த்தோம்ல சாரல அலிஃபா மாத்திருக்காங்களா? ஒண்ணு யாதான் என்ன செஞ்சிருக்காங்க? இங்க மாத்திருக்காங்க. அப்போ ஒண்ணு யாவை மாத்திருப்பாங்க, இல்லாட்டி எதை மாத்திருப்பாங்க? வாவை மாத்தி கொண்டு வருவாங்கன்றாங்க. அதான் சொல்றேன் முன்கலிமத்தன் அது பிறந்ததாக யாவை தொட்டும் புரண்டதாகவோ வாவை தொட்டும் புரண்டு வந்ததாக, அதாவது மாறியதாகவோ நீ பெற்றுக்கொள்வாய். ஒரு ஷாஹிது இன்னும் சாட்சி பகிர்கின்றது, எடுத்து காட்டுகிறது. இந்த மாதிரி நம்ம ஒண்ணு அலிஃபு இல்லாட்டி வாவோ இல்லாட்டி யாவை தொட்டும் மாறியதாக தானே வரும்னு சொன்னோம். அப்ப இந்த மாதிரி வருதுன்றது என்ன செய்கிறது? நம்மளுக்கு எடுத்துக்காட்டுகிறது. இந்த முகாபலத்தி புள்ளி மாதின் முகாரிஹி ஒவ்வொரு மாதியும் அதனுடைய முகாரியை கொண்டு
நேர்படும் சமயத்தில், அதாவது பக்கத்து பக்கத்துல நேர்படும் சமயத்தில் நம்மளுக்கு எடுத்து காட்டுகிறது. என்ன எடுத்து காட்டுகிறது? அன்னல் அஜுவஃபா, நிச்சயமாக அஜுவஃபான ஃபேல் ஆகிறது. மஃப்தூஹு சானி, அஹ் இரண்டாவது ஃபதஹ் செய்யப்பட்ட ஆஹ் அண்ண அண்ணல் அஜுவஃபா, நிச்சயமாக அஜுவஃபா ஆகிறது. அஜுவஃபான ஃபேல நடுவுல அலிஃபாவியா வரக்கூடிய ஐன்கலிமா அலிஃபாவியாவா வரக்கூடிய அந்த ஃபேல் ஆகிறது. மஃப்தூஹ சானி, இரண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்டு வரக்கூடிய அஜுவஃபான ஃபேல் ஆகிறது. இந்த இங்க சையரா இருக்குல்ல, இதுதான் அலிஃபா மாத்திருக்கோம். அப்ப ரெண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்ட அஜுவஃபான ஃபேல் ஆகிறது. இதா கானத் அலிஃபுஹு முன்கலிபத்தன் யாஇன், யாவை தொட்டும் மாறியதாக, அதனுடைய அலிஃப் முன்கலிபத்தன் யாஇன், யாவை தொட்டு மாறியதாக ஆகியிருந்தால் காணமின் பாபில் அரபு எழுதிரிபு, அரபு எழுதிரிபு பாபில் இருந்து ஆகும். ஆஹ் அப்ப லரபு எழுதிரிபு அதோடைய முவாரி எப்படிதான் வரும்? கசர்ல தான் வரும். லரப எழுதிரிபு சார எசீரும் நம்ம பார்த்தோம்ல, சயர. அப்ப இதோடைய இது எப்படி வருது? எசீரும் தானே வந்துச்சு. அப்ப அது எசீரு எழுதிரிபு அப்படி கசர் வச்சுதான் வரும். இன்கானத்து முன்கலிபத்தன் அந்த வாவின், வாவை தொட்டு மாறியதாக புரண்டதாக அந்த அலிஃப் ஆகியிருந்தால், அந்த அலிஃப் வாவை தொட்டும் புரண்டதாக ஆகியிருந்தால் காண ஆகும். மின் பாபி நசர, நசர என்சுரு, என்சுரு நசர என்சுரு தான் படிக்கும். அப்ப அதே போல லம்மு வச்சுதான் வரும். வா வந்துச்சுன்னா அந்த இடத்துல லம்மு வச்சுதான் வரும். வஹாதிஹி காஹிதத்துன் முஃபரிதத்துன் ஐலன், இதுவும் பிரபலயமான அதிகம் புழக்கத்தில் உள்ள சட்டமாகும். இதுவாகிறது, இந்த சட்டமாகிறது காகிதத்துன் ஒரு பொது சட்டமாகும். முத்தரித்துவம் போல அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது ஐலன். அப்ப இதுவும் மேல சொன்ன சட்டம் மாதிரி பெரும்பாலும் என்னவா இருக்கு? அதிகமா பயன்படுத்தக்கூடிய சட்டம் தான். அது எல்லாமே இப்படி வந்துச்சுன்னா நீங்க முடிவு பண்ணிடலாம். என்னது ரெண்டாவது ஃபதஹ் செய்யப்பட்டு அஜோஃபான ஃபேனா இருந்துச்சுன்னா அது எப்படிதான் வரும்? எதிரிபுல தான் வரும். இல்ல பாபு எதிரிபு தான் வரும். அந்த வகையில தான் வரும். அதே வாவ் வந்து மாறி அலிஃபா வந்துருந்துச்சுன்னா ரெண்டாவது ஃபதஹ் செய்யப்பட்டு அது பாபு நசர் இன்சுரோட தான் வரும். நம்ம முடிவு பண்ணிடலாம். மூன்றாவது பகுதியை கொண்டு இருக்கக்கூடிய ஃபேல்கள் மாலியான ஃபேல்கள் ஆகிறது. அஃஆலுன் மாலி, இந்த ஒபி தாயிஃபத்தி சாலிசா இருக்குல்ல, இதெல்லாம் அங்க மேல ஃபர்ஸ்ட் பேரால நம்ம ஆரம்பிச்சோம்ல, இங்க அஃஆலுன் மாலியாவாகிறதுன்னு இங்க போய் சேர்க்கணும். முதலாவது பகுதியை கொண்டுள்ள பாலியான ஃபேல்கள் ஆகிறது. அப்படியே என்ன செய்யணும்? கீழே வரணும். ரெண்டாவது பகுதியை கொண்டுள்ள மாலியான ஃபேல்கள் ஆகிறது. அப்புறம் இப்ப எங்க வந்துட்டோம்? மூணாவது பகுதியை கொண்டுள்ள மாலியான ஃபேல்கள் ஆகிறது. அஃஆலுன் மாலியத்துன் முலஅஃபத்துன் மஃப்தூஹத்து சானி, தலீஃபாக்கப்பட்ட ரெட்டிப்பாக்கப்பட்ட, அப்படின்னா ஷத்து வந்து ரெட்டிப்பாக்கப்பட்ட மாதியான ஃபேல்களாகும். ரெண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கும். அதுல ரெண்டாவது எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கும். அப்ப மத்தால ஷத்து தானே இருக்கு, ரெண்டாவது எழுத்து ஃபதஹ் எப்படின்னு நமக்கு தெரியும், ஈஸி. அது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது என்ன அஸ்ல மத்தோடைய அசல் ஆகிறது என்னதான் இருக்கும்? மததான் தான் இருக்கும். அப்ப ரெண்டாவது எழுத்து ஃபதஹ் தானே. அதுக்கப்புறமா என்ன செஞ்சிட்டாங்க? ரெண்டு ஒரே எழுத்துனால சேர்த்து மத்தான் மாத்திட்டாங்க. அப்ப அசல்ல இப்ப ரெண்டாவது எழுத்து என்னதான் இருக்கு? ஃபதஹ் செய்யப்பட்டுதான் இருக்கு. கதாலிக்கு அவ்வாறு காவலும் ஃபீமா பாதுகும், அதுக்கு பிறகு உள்ள எல்லாத்துக்கும் இவ்வாறு சொல்லப்படும். ஷக்க, ஷக்காக்கான்னு இருக்கும். அப்ப அது என்ன ஆயிடுச்சு? ஷக்கன்னு மாத்திட்டோம். அதே போல அஃபான்னு இருக்கும். அது என்ன செஞ்சிட்டோம்? அஃபான்னு மாத்திட்டோம். ஹஃபான்னு இருக்கும். ஹஃபான்னு மாத்திட்டோம். இந்த தஅம்முலி ஹாதிஹில் அஃஆலி, இந்த ஃபேல்களை சிந்திக்கும் சமயத்தில், இந்த ஃபேல்களை இந்த மாதிரி முலஅஃபாக இரண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த ஃபேல்களை சிந்திக்கும் சமயத்தில் யுரா பாகுஹா, அதில் சிலது கவனிக்கப்படும். முத்தஅத்தியன், எப்படி? முத்தஅத்தியாக கவனிக்கப்படும். அப்ப தலீஃப் சத்து வரக்கூடிய தலீஃப் செய்யப்பட்ட ரெட்டிப்பாக்கப்பட்ட இந்த ஃபேல்களில் சிலது எப்படி கவனிக்கப்படும்? கருதப்படும். முத்தஅத்தியாக பார்க்கப்படும். கமாஃபில் ஃபேலைனில் அவ்வளைனி, முதல் இரண்டு ஃபேல்கள் என்னது? உள்ள ஒன்றே போல முதல் ரெண்டு ஃபேல். மத்த படுத்தும் ஷக்க கிழித்தான், அப்ப அது செயல் கடக்கும். ஏதாச்சும் ஒண்ணு கிழித்தான், அப்ப அது மஃபூலின் பக்கம் கடக்கும். அப்ப அதுவும் என்னதுதான்? முத்தாதியா இருக்கு. அதே போல மத்தனா நீட்டினான், எதை நீட்டினான்? ஏதாச்சும் ஒண்ணு நீட்டினா அது மத்த. அப்ப அதுவும் என்னது? இப்ப கையை நீட்டினான், அப்ப மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடியதா இருக்கு. அப்ப முதல் ரெண்டு ஃபேலிலே உள்ள ஒன்றை போல முத்தாதியாக சில ஃபேல்கள் பார்க்கப்படும். அகுஹால் ஆசிமன், இன்னும் சில ஃபேல்களில் அந்த ஃபேல்களில் ஆஃபாக்கப்பட்ட ஃபேல்களில் சிலது லாசிமன், லாசிமாக பார்க்கணும். அதாவது மற்ற கிடைக்காது. அதாவது கமாஃபில் ஃபேலைனி தாலியனி லகுமா, அந்த முதல் ரெண்டு ஃபேல் லகுமானா முதல் ரெண்டு ஃபேலுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு ஃபேல், ஃபேலைனி தாலியான்னு அடுத்து வரக்கூடிய ரெண்டு ஃபேல் லகுமா, முதல் ரெண்டு ஃபேலுக்கு அப்புறம் வரக்கூடிய ரெண்டு ஃபேல். எது எது? ஹஃப ஹஃப, அது ரெண்டு வந்துச்சுல்ல. அந்த ரெண்டு ஃபேல் அடுத்து வரக்கூடிய ரெண்டு ஃபேல்லே உள்ள ஒன்றை போல அது ரெண்டுமே என்னது? லாசிமான ஃபேல். ஹஃபனா லேசானது,
அப்ப அது லாசிம் மஃபூலின் பக்கம் இப்ப கிடக்காது, லேசானது அப்படின்னு அர்த்தம். அதே போல பத்தினித்தனமாக சுத்தமாக இருந்தான், அப்போ என்னது இதுவும் மஃபூலின் பக்கம் கிடக்காது. அப்ப இப்போ சிலது முத்தாதியா இருக்கும், சில ஃபேல்கள் என்னவா இருக்கும், லாசிமா இருக்கும். இந்த நபரி சிந்திக்கும் சமயத்தில், இலா குல்லி மாதின் ஒவ்வொரு மாதியின் பக்கம் சிந்திக்கும் சமயத்தில், முலாரிஹி அதனுடைய முலாரியின் ஒவ்வொரு மாதியையும் அதனுடைய முலாரியையும் பக்கம் சிந்திக்கும் சமயத்தில், யும்கினு சாத்தியமாகும், யுஸ்தம்பத ஐ யுஸ்தம்பத என்னது ஆய்வு எடுக்கப்படுவது, ஆய்வு செய்யப்படுவது சாத்தியமாகும். என்ன ஆய்வு செய்யப்படுவது, ஆய்வு செய்து எடுக்கப்படுவது சாத்தியமாகும். அன்னல் முல்லஹஃப அல் மஃப்தூஹ சானி இரண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்ட முல்லஹஃபான தலீஃபான ஷத்து வரக்கூடிய அந்த ஃபேல்கள் ஆகிறது, அந்த ஃபேல் ஆகிறது. இதா கான முத்தஅத்தியன் முத்தஅத்தியாக ஆகியிருந்தால், கான மின் பாபி நசர என்சுரும் நசர என்சுருடைய பாபிலிருந்து இருக்கும். வைதா கான லாசிமன் லாசிமாக ஆகியிருந்தால், கான மின் பாபி லரபு எதிரிபோடைய பாபிலிருந்து இருக்கும். அப்ப முத்தாத்தியா இருந்தா என்னவா இருக்கும், நசர என்சுரும் தான் வரும். மத்தைய முத்து அப்படின்னு முத்து அப்படின்னு தான் என்ன வரும், லம்மு வரும். என்சுரு முத்து அப்படின்னு லம்மு லம்மு வச்சுதான் வரும். லாசிமா இருந்தா லரப எதிரிபு என்னவா வரும், எழுதிரிப்பு கசர் வச்சு வரும் முலாரி. சரி, அப்ப பாபு லரப எதிரிப்பு வகையில் வரும். நசரன்ஸுடைய வகையில இது முத்தாதிக்கு வரும். வஹாதிஹி இந்த இன்னும் இந்த காகிதமாகிறது, இதுவாகிறது, இந்த சட்டமாகிறது காகிதத்தும் ஒரு சட்டமாக இருக்கிறது. தக்காவு அலல் கசீரில் காலிபி பெரும்பாலும் அதிகத்தின் மீது நிகழும். எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது, இப்ப இருந்தாவே எப்படின்னு நம்ம பொதுவா சொல்ல முடியாது. ஆனா பெரும்பான்மையான அதிகத்தின் மீது நிகழக்கூடியதாக இருக்கும், நிகழக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. சரியா? அப்ப 3 இது முடிச்சாச்சா? அடுத்து கடைசி வபி தாயிஃபத்தில் அசீரதி, கடைசிக்கு வந்தாச்சு. இதான் நம்ம மிசால்னு சொல்லணும். வபி தாயிஃபத்தில் அசீரதி கடைசி பகுதியை கொண்டுள்ள மாலியான ஃபேல்கள் ஆகிறது. அஃஆலுன் மாலியத்துன் மாலியான ஃபேல்கள் ஆகும். மின் நௌஇல் மிசாலில் வாவி வாவி சார்ந்த மிசாலுடைய வகையிலிருந்து. இப்ப வாவு வரக்கூடிய, அதாவது ஆரம்பத்துல ஃபாக்கலிமா என்கலிமா லாம்கலிமாவில் ஸ்டார்டிங் வாவு வந்தா, வாவலிஃபியா வந்தா அது என்னது மிசாலுன்பாங்க. அப்ப நம்ம பார்த்தது வெறும் வாவு வரக்கூடிய ஃபேலுக்கு மட்டும் சட்டம் பார்த்தோம். அப்ப வாவை சார்ந்து வரக்கூடிய, வாவை சார்ந்து அதாவது முதல் எழுத்து வாவாக வரக்கூடிய அந்த மிசாலுடைய வகையிலிருந்து உள்ள மாலியான ஃபேல்கள் ஆகும். வகிய இன்னும் அந்த ஃபேல்கள் ஆகிறது. மஃப்தூஹத்துல் ஹர்ஃபி சானி அதுல இரண்டாவது எழுத்து என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, ஹர்ஃபு இரண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்டதாக இருந்தது. மேல பார்ப்போமா, வாங்க இங்க பாருங்க. எல்லாத்துலயும் என்ன இருக்கு, வாவு இருக்கா, ரெண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கா, ஜீம் வசஃபான் தான் வருங்க. இப்ப ரெண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கு, அதே ஃபர்ஸ்ட் எழுத்து வாவு வந்திருக்கு. அப்ப வாவி தானே, இது வாவி சார்ந்தது தானே. இப்ப வாவி சார்ந்து ஃபதஹ் செய்யப்பட்டதா வந்திருக்குது. சரியா? அப்ப பாருங்க, இரண்டாவது எழுத்து ஃபதஹ் செய்யப்பட்டதா இருக்கு. வபி ருஜூஇ இல முலாரிஹா அதனுடைய அந்த ஃபேல்களுடைய முலாரியின் பக்கம் மீட்டுவதை கொண்டு, தப்புஇ கைரிஹா இன்னும் அந்த ஃபேல்கள் அல்லாததை ஆய்வு செய்வதை கொண்டு, மின் அஷ்பாஹிஹா அதை போன்றவைகளில் இருந்து இந்த ஃபேல்கள் அல்லாத மற்றதை ஆய்வு செய்வதை பக்கம் மீட்டுவதை கொண்டு, நரா நாம் கருதுகிறோம், அன்னஹா நிச்சயமாக அந்த ஃபேல்கள் ஆகிறது, கசீரன் அதிகமாக மாத்தக்கூனும் ஆகும் ஒன்று, மாத்தக்கூனும் மின் பாபில் அரபை எதிரிபு அரப எதிரிபுடைய பாபிலிருந்து ஆகக்கூடியதாக அதிகமாக ஆகும் என்பதை நாம் கருதுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் இதுடன் பகுசுரன் முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் என்னுடைய காயிதாவை சட்டத்தை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து இந்த பாடத்தை தம்பீன்களையும் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.